கொய்யாக்காய் நல்லா பார்த்துக்கணும். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியராக தெரிய மாட்டேங்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓட்டையாக இருக்குது. அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் இலைகள் காஞ்சிருக்குது. அதோட கிளை பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. நல்லா பாருங்கள், அது மட்டும் பழுத்து காயுது. பாருங்கள் இந்த கொய்யாக்காயோட தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா தெரியுது. சாதாரண ஒரு கொய்யாக்காய் மரத்தில் பழுத்துச்சுனாலோ புழு பிடிச்சாலோ ஏதாவது பண்ணாலும் சாதாரணமாக அது கீழே விழுந்துடும். ஆனால் இது என்ன புழு ரகம்னே தெரியல. கொய்யாக்காய் கீழேயும் விழுக மாட்டேங்குது. அப்படியே பக்கத்தில் காட்டுற பாருங்க, அப்படியே காஞ்சி கருகி கிடக்குது. எப்படி மட்டும் கருகிக்குன்னு நீங்களே பாருங்கள். கருகி போயிடுச்சு. இது என்ன புழு ரகம்னே தெரியல. தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. பாருங்கள் மரத்தில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள் இப்போ தான் இந்த பூச்சிக்கு வந்து தின்னுருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் சீசனில் வரும்போது ஃபுல்லாக அந்த புழுக்கள் தான் பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் வீடியோவில் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வண்டு, இது என்ன வண்டுன்னு தெரியல. பாருங்கள் நல்லா அப்படியே மரத்தை பாருங்கள், அவ்வளோ பச்சையாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த கொய்யாக்காய் சொன்ன மாதிரியே அந்த கொய்யாக்காய் பாருங்கள், இலை பாருங்கள் எப்படி காஞ்சி கிடக்குதுன்னு. அந்த கொய்யாக்காய் பாருங்கள் அப்படியே அழகாக அப்படியே தோல் கொஞ்சம் கூட இதாகாமல் அப்படியே நல்லா இருக்குது. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இப்படி புழுக்கள் தின்னு ரொம்ப நாசமாகி கிடக்குது. பாருங்கள் மரம் எவ்வளோ பச்சையாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் அந்த காஞ்ச பழங்களுடைய இடத்துல மட்டும் அப்படியே இலைகளும் சேர்ந்து கருகிக்கிறத நீங்களே பாருங்கள், நல்லா தெரியும். இது அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இது எல்லா பக்கமுமே இப்படி தான் இருக்குது. மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசுக்குன்னு. அங்கே மரம், இங்கே மரம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொய்யாக்கால் பார்த்திங்கன்னா அந்த வண்டு மாதிரி என்னமோ பிடிச்சிட்டிங்குது. ஆரம்பத்துலேயே ஏதோ ஓட்டை போட்டு போய் படுத்துக்கும் போல இருக்குது. ஒன் சைடு மட்டும் பழுக்குது காய். பழுக்கலை, இது பாருங்க அமுத்துனா அப்படியே போகுது பறக்கா. ஆனால் அப்போ தான் கொலவல் நல்லா போகுது. அந்த பக்கம் பாருங்கள் பழுக்கவே இல்லை, கல்லோட்டு இருக்குது. என்ன ரகம்னு தெரியல, இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம்னு தெரியல. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே கொய்யா மரம் தான். எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தான் பாருங்கள் கறி இருக்கிறத பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கொய்யாக்காய் மரக்காடு தான். எத்தனை காய் கறி வைக்கணும்னு பாருங்கள். அந்த மாதிரி பாருங்கள் பக்கத்துலேயே வந்துருக்குது. பாருங்கள் மேலே பாருங்கள், காய் நல்லா பிடிக்குது. காய் ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காய் பிடிக்குது. சொல்லப்போனால் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அழுகிதே கிடக்குது. அழுகியும் காஞ்சி அந்த இலைகள் காஞ்சதாக பாருங்கள். அந்த இலைகள் காஞ்சிக்கிற பக்கமில் ஒரு கொய்யாக்காய் தொங்கிட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா கீழேயும் விழுக மாட்டேங்குது. இதை பாருங்கள் நல்லா தெரியும் பாருங்கள், இப்படி தான் இருக்குதுன்னு பாருங்கள். எத்தனை இலைகள் காஞ்சிக்கலாம். காஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காய்.